பொன்னாத்தா அப்படின்னு ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருந்தாலும் குயில்னு ஒரு அழகான சின்ன பொண்ணை மலைச்சாமி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். உடனே எல்லாரும் கள்ளக்காதல், மலைச்சாமி பண்ண மாதிரி பொன்னாத்தா பண்ணா அவங்களுக்கு ஓகேயா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அப்படி பார்த்தா பொன்னாத்தா தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரு கூடயோ படுத்து வயிற்றுல குழந்தையோட வந்திருப்பா. மலைச்சாமி குயிலோட முந்தான நுனியை கூட தொட்டதில்லை, எந்த பொண்ணையும் தொட்டதில்லை. பீஷ்மர் மகாபாரதத்துல அப்பாவுக்கு எந்த பொண்ணையும் நான் தொடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பாரு. பீஷ்மம்னா செயற்கரிய செயலை செய்பவன். அதே மாதிரிதான் மலைச்சாமியும் மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, எந்த பொண்ணையும் நான் தொடவே மாட்டேன்னு. அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பொன்னாத்தாவை நீங்க ஏன் பாராட்டுறீங்கன்னு தெரியல. பீஷ்மருக்கு நிகரா மலைச்சாமியோட கதாபாத்திரம் இருக்கு. நடிப்பு ஜாம்பவான் சிவாஜிக்கு நிகரா இப்போ ஒரு பொண்ணு நடிக்கணும். அப்படி நடிக்கிற ஒரே ஆள் வடிவுக்கரசி தான் பாரதி ராஜா சார் நினைச்சாருல, அதுக்காக வடிவுக்கரசி அம்மாவை வேணா நம்ம பாராட்டலாம். இப்ப நம்மள சில பேர் கெட்டவங்களா இருந்தாலுமே மற்றவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிப்போம்ல. ஆனா நல்லவங்களா இருந்த போதும் வடிவுக்கரசி அம்மா அந்த கொடுமையான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சாங்கல்ல, அதுக்காக வேணா வடிவுக்கரசி அம்மாவை நம்ம பாராட்டலாம். மொத்த முதல் மரியாதை படத்துல மலைச்சாமி பொன்னாத்தாவை எட்டி உதைப்பாரு. பொண்ணுங்களை கையை வாங்கினாலே தப்புன்னு நினைப்போம். ஆனா பொண்ணை எட்டி உதைக்கும் போது கூட மக்கள் சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த பொன்னாத்தாங்கிற கதாபாத்திரத்துல எவ்வளவு ஆழ்ந்து நடிச்சிருப்பாங்க வடிவுக்கரசி அம்மா. அதுக்காக வேணா அந்த அம்மாவை பாராட்டலாம். மற்றபடி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வடிவம் எடுத்து வந்தா அது வடிவுக்கரசி அம்மா கூட பாராட்ட மாட்டாங்க. எல்லாரும் அவன் கூட படுத்தான் இவன் கூட படுத்தான்னு அந்த படுக்கையை அது காமத்தின் பக்கங்கள், அதை பத்தி பேசாதீங்க. காதல் மரண படுக்கையிலையும் ஒருத்தன் தான் ஒருத்தி தான்னு நினைச்சு வாழ்றது. அது காதல் நடத்தைய பத்தி பேசாது. மூன்றாம் பிறையில விபச்சார விடுதியிலிருந்து ஒருத்தைய கூப்பிட்டு காதலிப்பான். அவ விட்டுட்டு போனப்ப கூட நடத்தைய பத்தியே பேச மாட்டான். அதுதான் காதல். கட்டுறது தமிழ்ல விபச்சாரியா இன்னொருத்தவங்க கூட கட்டில படுத்திருப்பா காதலி. அப்படியே அவ பயந்து பாப்பா காதலன. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நீ என் காதலி தான்னு அவன் சொல்லுவான். நடத்தைய பத்தி பேச மாட்டான். எப்பவுமே காதல் நடத்தைய பத்தி பேசவே பேசாதுங்க. பாரதி ராஜா சார் கிராமத்துல காலடி எடுத்து வைக்கிறாரு ஒரு படம் எடுக்க அப்படின்னா, அந்த காலடி தடம் கூட ஒரு படம். அதுல இருந்து ஒரு மண்ணு பறந்து தூசி கண்ணுல பட்டா கூட அது கூட யாரையுமே உறுத்தாதுங்க. பாரதி ராஜா சார் எடுத்த இந்த மலைச்சாமி குயில்ங்கிற கதாபாத்திரம் ஒரு காவியம்.